ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன சமைக்க போறோம்னா பாஸ்தா. ஸோ பாஸ்தா வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்ல ஃபேவரட் ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயே வந்துட்டு எப்படி வந்துட்டு பாஸ்தா சமைக்கலாம் ஈஸியாக சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு டின்னர் ரெசிபிக்கு ரொம்ப ஈஸியான டின்னர் ரெசிபி. நான் வந்துட்டு இன்னைக்கு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்துட்டு நம்ம 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். தண்ணி ஊற்றலாம். இந்த பாஸ்தா வந்துட்டு நான் வந்துட்டு 2 பேருக்கு சமைப்பேன். அதனால இது வந்துட்டு நான் வந்துட்டு 4 பேர்த்துக்கு சமைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு பாஸ்தா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த பாஸ்தாவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ 1 பிஞ்ச் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் கொதிக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்துட்டு 2 ஆனியன் இருந்தால் போதும் அண்ட் 2 தக்காளி. ஆனியன் நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் பேனில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அடுத்து சோம்பு ஆட் பண்ணணும். வந்துட்டு எண்ணெய் காயட்டும். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை முழுசாக ஆட் பண்ணிக்கணும். 2 வெங்காயத்தையும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு வந்துட்டு வதங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆனியன் நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சான்னு செக் பண்ணிப்போம். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தோம்னா நம்ம நல்லா ஆனியன் வதங்கிடுச்சுன்னு தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்துட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு பச்சை வாசம் வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வந்துட்டு நல்லா தெரியுது ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா 4 முட்டை எடுத்து வச்சு அதை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். 4 முட்டை வந்துட்டு நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையும் இந்த தக்காளி வெங்காயம் இந்த 3ஐயும் வந்துட்டு நல்லா சேர்த்து வதக்கணும். முட்டையும் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடணும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதே ஹீட்டில் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் வதக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு முட்டை வதங்கிடுச்சு. இன்னும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆற வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சாலே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டினங்காட்டி நல்லா பாண்டிங் ஆயிடும்.
ஸோ இதை மிக்ஸ் பண்ண கலர்றது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாஸ்தா, முட்டை அண்ட் தக்காளி, வெங்காயம் இந்த 3 வந்துட்டு நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்துட்டு இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்கலாம்னா மிளகாத்தூள். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ 3 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் சோயா சாஸ் இருக்கும் பாருங்கள், அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், சோயா சாஸ் இந்த 3. ஸோ இப்போ நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மேலே சீசனிங் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆரிகானோ சீசனிங், அதுவும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2மே ஆப்ஷனல் தான், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ. இது வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல. ஸோ இது வந்துட்டு 2மே ஆப்ஷனல். அடுத்த டாப்பிங்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம், சீசனிங்காக. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சிம்பிளான யம்மியான பாஸ்தா ரெடி. ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மயோனஸ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.